அர்ஜுனா நேயர்களுக்கு வணக்கம். ஐயோ, பெரிய அநியாயம் நடக்குதுங்க. இந்தியால இருக்க தேவாலயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க போறாங்க. மசூதிகள் எல்லாம் எடுத்துக்க போறாங்க. இனிமே மனநல காப்பகம் இருக்காது, மதரசா பள்ளிகள் இருக்காது, முதியோர் நல மையங்கள் இருக்காது, இனிமே ஸ்கூல்ஸ் இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நேத்து திமுகவோட எம்பி வில்சன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி மார்ச்லயே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு இதே மாதிரி போட்டிருந்தாரு. இந்த HCRA ஆக்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. இதனால பாதிக்கப்பட போறது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம், அது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய்யா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா மத்திய அரசு எதை செஞ்சாலும் அதை ஏதாவது ஒரு நொட்ட நொல்ல சொல்லணும், பொய்யா சொல்லணும். எப்படி சிஏஏக்கு சொன்னாங்க, ஐயோ போச்சுங்க, சிஏஏ கொண்டு வீடு வீட்டுக்கு போலீஸ்காரங்க வருவாங்க, யார் நீங்க முஸ்லீமான்னு கேட்பாங்க, ஆமா சொன்னா உங்களை அப்படியே பாகிஸ்தானுக்கு நாடு கடத்திடுவாங்க. அப்படிலாம் நம்மள போய் சொல்லி நம்மளோட சிறுபான்மையின மக்களை போராடுறதுக்கு தெருவுல இழுத்துட்டு வந்தாங்க தானே இந்த திமுக. ஆனா அந்த சிஏ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்தியால இருக்க ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் கூட பாதிப்பு ஏற்படல. அப்ப ஏன் எங்களை போய் சொல்லி நடுத்தருக்கு கொண்டு வந்தேன்னு ஏன் ஒரு சிறுபான்மையினர் அமைப்பு கூட கேட்கல? அப்போ திமுக வாயை திறந்தாலே சிறுபான்மையினர்களை நான் தாச்சா பண்றேங்கிற பேர்ல பொய்யத்தான் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ HCRA ஆக்ட் அப்படின்னா என்னன்றத ஃபேக்டோட பாத்திரலாமா? வாங்க. HCRA ஆக்ட் அப்படிங்கிறது இப்போ பாஜக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதா? கிடையாதுங்க. இது 1976ல இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த HCRA ஆக்ட். அப்பயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்நிய நாட்டு மூலமா வர ஃபண்டு இங்க உள்நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த HCRA ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. அதன் பிறகு 1984ல ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. திரும்ப இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா HCRA ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அப்படின்னு சொல்றோம். இப்ப 2010லயும் அதுல நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்துப்பட்டது. அப்போ இந்த 1976, 84, 2010 இதுல எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யாரு? காங்கிரஸ். அப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுக்கு இங்க திமுக அப்ப ஏதாவது இந்த மாதிரி சலசலப்புகளை ஏற்படுத்தினாங்களா? ஐயோ போச்சு, இங்க இருக்க சிறுபான்மையினர்கள்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதற்கு முன்னாடி அந்த ஆக்ட் வந்தப்ப இவங்க எல்லாம் வாயை முடிக்கிட்டு பேசாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக மத்தியில இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிராக செய்யறாங்க அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இங்க வாழக்கூடிய சாமானிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை, அரசியல் தெரியாத மக்களை இப்படி திசை திருப்புற வேலையை இவங்க தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவுக்கும் என்ன சில வித்தியாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சில கேட்டகரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அவங்க கணக்கு காட்டுவாங்க இல்லையா, ஒரு NGO ஃபண்ட் வாங்குறாங்க ஃபாரின்ல இருந்துன்னா அதற்கான சரியான கணக்கை டிரான்ஸ்பரண்டா இங்க டெல்லியில இருக்கிற ஒரு SBI அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல தான் எல்லாரும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்ல எல்லாரும் கணக்கு வழக்குகளை சரியா காட்டணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. எஜுகேஷன், எக்கானமி, ரிலீஜியன், சோசியல் சர்வீஸ் அண்ட் கல்ச்சுரல், 5 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இதுக்கு முன்னாடியும் இப்படி கேட்டகரி இருந்தது. ஆனா அதுல ஒரு NGO அவங்கள அதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க இப்ப ஒரு எஜுகேஷன் போட்டிருக்கவங்க எஜுகேஷன் மட்டும்தான் பண்ணணும், நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படின்றத இப்ப வந்திருக்க ஆக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுல எப்படின்னா, அவங்க எஜுகேஷன் ஏதோ ஒரு கேட்டகரி போட்டுட்டு அவங்க சோசியல் சர்வீஸும் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க NGO ஆரம்பிச்சீங்கன்னா என்ன கேட்டகரியில பண்ண போறீங்க, அந்த கேட்டகரி ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க NGOs எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது எப்படி நீங்க இது பண்ணலாம், நாங்க ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் வச்சிருக்கோம், அதே நேரம் நாங்க ஒரு ஸ்கூலும் வச்சிருப்போம், அதே நேரம் நாங்க ஒரு மெடிக்கல் வச்சிருப்போம், ஒரு ஹாஸ்பிட்டலும் வச்சிருப்போம், அப்ப நீங்க நாங்க சோசியல் சர்வீஸ்லயும் வருவோம், நாங்க ரிலீஜியன்லயும் வருவோம், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது மட்டுமல்லாமல் நிறைய கிறிஸ்துவ NGOக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசோட முக்கியமான நோக்கமே மதமாற்றத்தை தடுக்கணும், இது மூலியமா NGOs மூலியமா நாங்க நிறைய பேருக்கு சேவை பண்றதுனால மக்களே மனசு மதமாறி வராங்க, அப்ப இவங்களோட மெயின் அஜெண்டாவே மதமாற்றத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த NGOs டைட் பண்றாங்க அப்படிங்கறதையும் அவங்க வாயாலேயே அவங்களே ஒத்துருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க NGOs அப்படின்னால என்ன சொல்றீங்க, நாங்க தொண்டு நிறுவனங்கள், நாங்க சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க சேவை செய்ய வந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்றீங்களா, இல்ல அவங்களோட ஒரு துக்ககரமான நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள மதமாற்றம் பண்றீங்களா அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அடுத்ததா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எங்களுக்கான இதுல கை வைக்கிறாங்க, ஃபண்ட்ல கான்ட்ரிபியூஷன்ல கை வைக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுல என்ன இருந்தது அப்படின்னா, நீங்க இப்ப ஒரு டொனேஷன் வாங்குறீங்க அப்படின்னா
50% வந்து அந்த என்ஜிஓக்கள் வந்து தன்னோட செலவுகளுக்காக, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு சொல்றாங்க, செலவுகளுக்காக எடுத்துக்கலாம். மீதி 50% நீங்க டொனேஷனுக்கு, அதாவது சேவைகளுக்கு பயன்படுத்தினா போதும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு டொனேஷன் வாங்குறீங்கன்னா அதுல 20% தான் நீங்க வந்து உங்களோட செலவுக்குன்னு எடுத்துக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து பாருங்க, இங்க இத்தனாயிரம் குழந்தைங்க வந்து சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு செலவு 1 லட்சம் வரும், நீங்க கொஞ்சம் 1 லட்சம் கொடுங்கன்னு கேக்குறேன். ஒருத்தர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறாரு. அப்ப அந்த 1 லட்சத்துல 50,000 நான் என் செலவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி 50,000 மட்டும் நான் மக்களுக்கு செலவு செய்யறேன், இல்ல சேவை செய்யறேன் அப்படின்னா அது எப்படி சேவையில வரும்? இதற்கு தொண்டு நிறுவனங்கள் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குவோங்க, 10 பேருக்கு நாங்க சம்பளம் போட வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இதுல வந்து இது பிசினஸா பண்ணாம நீங்க சேவைன்னு தான் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அதுல வந்து இன்வால்வ் பண்ணணும். அப்பதான் அது வந்து சர்வீஸா இருக்கும். அப்ப இத வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் கூட அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஆக்சுவலாவே இந்த காஸ்ட் எவ்வளவு ஆகுது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமையா சொல்லிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா 20 ரூபாய் உங்க செலவுக்குன்னு வச்சுக்கோ. நான் போக வர பெட்ரோல் செலவு, ஒரு சம்பள செலவு, இல்ல எங்களுக்கு இருக்கிற பில்டிங்க்கு ஒரு ரெண்ட் செலவு, இதை வச்சுக்கலாம். மீதி 80 ரூபாய் சேவைக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்ததா டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இப்ப நான் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்றேன், நான் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்ப்பேனா, நான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் வேலை பார்க்கணும். அடுத்த அதர் ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா எங்களுக்கு பிரியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும்ங்கறத இப்ப இருக்க ஆக்ட் சொல்லுது. சோ இப்ப என்ஜிஓஸ் என்ன சொல்றாங்க, இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, இப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், டெல்லியில இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு இது தேவைப்படுது உதவினா, அப்ப நாங்க இங்க இருந்து அங்க செய்யக்கூடாதா, எதற்காக எங்களை வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் வந்து இன்னைக்கு இந்த என்ஜிஓக்கள் வந்து குரல் எழுப்புறாங்க. அடுத்ததா இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அதாவது இப்ப இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா, இல்ல அவங்க அந்த என்ஆர்ஐ மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்ல வந்து ட்ரஸ்டியா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா வெளிநாட்டுல இருக்கிற யாரோ ஒரு வெளிநாட்டவரை வந்து நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியா போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்ப இருக்க ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து குரல் எழுப்புறது எதுக்காக அப்படின்னா, நீங்க ப்ராப்பரான ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமே அந்த மசோதா நிறைவேற்றும் பொழுது தெரியும் அது எந்த பீரியாடிக்கல்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இடைவேளையில நாம வந்து நம்மளோட என்ஜிஓவை ரெனியூவல் பண்ணிக்கணும். அப்படி நீங்க ரெனியூவல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த என்ஜிஓவோட சொத்துக்களை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா இந்த என்ஜிஓக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி வந்து உருவாக்க போறாங்க. சோ அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கையகப்படுத்திக்கும் அப்படின்றதான் இப்ப இருக்க ரூல்ஸ் வந்து சொல்லுது. அப்ப இவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க 100 வருஷமா ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருப்போம், நாங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு வந்திருக்கோம், திடீர்னு இப்ப எங்களால ஏதோ ஒரு காரணத்தால ரெனியூவல் பண்ண முடியல, ப்ராப்பரான கணக்கு காட்ட முடியலன்னா அப்ப 100 வருஷமா வச்சிருந்த எல்லா சொத்தையும் நீங்க எடுத்துப்பீங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு, இதை வந்து நீங்க எங்களை வந்து முடக்குறீங்க, எங்களை வந்து வேலை செய்ய விடாம நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதுல எல்லாரும் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த திமுக இதுல எங்க உள்ள வருது அப்படின்னா, போன மார்ச் 25 அன்னைக்கு இந்த சட்ட மசோதாவை பத்தி இங்க பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் வருது. ஏப்ரல் மாசத்துல இங்க நம்மளோட திமுக இருக்க எம்பி வில்சன் அவர்கள் தலைமையில இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன உருவாக்கிக்கிறாங்க. உருவாக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் நசுக்கிறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா தேவாலயங்கள் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இனிமே வந்து மனநல காப்பகம், இல்ல குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம், நம்ம நடத்துற ஸ்கூல்ஸ், நம்ம நடத்துற ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா கணக்கு காட்டலனா எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புடிங்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நேத்து எம்பி வில்சன் அவர்கள் வந்து பேசுறாரு. அப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க தொண்டு நிறுவனம் அப்படின்னா தொண்டு நிறுவனம் ஒருத்தர் என்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னா யாருகிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கினேன், அந்த 10 ரூபாயில என்ன செலவு பண்ணேன்னு கணக்கு கரெக்டா வச்சிருப்பீங்களா வச்சிருக்க மாட்டீங்களா? அப்போ கணக்கு காட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? கணக்கு காட்ட முடியாதுன்றீங்க. அதே போல ரெனியூவல் ப்ராசஸ் ப்ராப்பரான பீரியாடிக்கலா நீங்க ரெனியூவல் பண்ணி தானே ஆகணும். அப்ப ரெனியூவல் பண்ணாம இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய பேரு, அது 190 பேரு நான் வந்து ஒரு என்ஜிஓ நடத்துறேங்க, நான் வந்து மக்கள் சேவை பண்றேன் அப்படின்னு பண்ணலாம். அதுல 10% 20% பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ஜிஓ ட்ரஸ்ட்ங்கிறதெல்லாம் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்ஜிஓ பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வாங்கி போடுறது, 4-5 காரை வாங்கி போடுறது, தனக்கான செலவுகள் எல்லாம் அதிலே பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா கரெக்டான விஷயங்கள் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை செய்ய மாட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட் மூலியமா தான் அந்நிய நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க இந்தியாக்குள்ள பிரச்சனைகளையும் கலவரங்களையும் உண்டு பண்றாங்க அப்படின்றாங்க. அதனாலதான் இப்ப வர ஆக்ட்ல ஒரு முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இவங்க எல்லாருக்கும் பத்தி எரியுது. என்ன அப்படின்னா, நீங்க என்ஜிஓ நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட என்ஜிஓட வெப்சைட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜிஓ பேர்ல இருக்கிற சோசியல் மீடியா சைட்ஸ் குறிச்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு Facebook அக்கௌண்டோ, Instagram அக்கௌண்டோ, இல்ல X அக்கௌண்டோ இருந்தா அதையும் அதுல அட்டாச் பண்ணணும். அதை நடத்துறாரு இல்லையா யாரு ட்ரஸ்டி, அவரோட ஐடிஸையும் கேக்குறாங்க.
பண்றாங்க. இது எதற்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீங்க எனக்கு என்ஜிஓ நடத்துறேன், ட்ரஸ்ட் நடத்துறேன்ற பேர்ல மக்கள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கோ போராட்டத்துக்கோ ஃபண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஃபாரின் ஃபண்ட் மூலியமா இங்க யார் ஆட்சி அமைக்கணும், இங்க இந்தியாவை யார் ஆளணுங்கிறத இந்திய மக்கள் முடிவு பண்ணணும். யாரோ ஒரு அந்நிய சக்தி அங்க இருந்து பணத்தை அனுப்பி இங்க முடிவு பண்ண கூடாது. அதை நம்ம என்ஷூர் பண்றாங்க. அப்போ உடனே அவங்க குதிக்கிறாங்க. ஏன் ஒரு ட்ரஸ்டா இருந்தா, ஒரு என்ஜிஓவா இருந்தா அவங்க அரசியல் பேசக்கூடாதா? அவங்க அரசியல் நீங்க என்ன சொல்லி நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க? நான் ஒரு தொண்டு நிறுவனம்ங்கிறீங்க. தொண்டு நிறுவனத்துக்கு அரசியல் பேச என்ன வேலை இருக்கு? அப்ப நீங்க அரசியல் கட்சியா ஃபார்ம் பண்ணுங்க, அரசியல் கட்சியா உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ப உங்களை யாரும் கேள்வி வைக்க போறது இல்லையே. நீங்க நான் தொண்டு செய்யறேங்கிற பேர்ல மக்கள் கிட்ட போயிட்டு அவங்களோட வறுமையை பயன்படுத்தி, அவங்களோட இயலாமையை பயன்படுத்தி, அவங்களோட நோயை பயன்படுத்தி, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ பயன்படுத்தி, வா உனக்கு வந்து நான் வந்து உனக்காக பிரேயர் பண்றேன், வா நான் உனக்காக மருத்துவம் பண்றேன், வா நான் உனக்காக உனக்கு வந்து நான் வந்து கல்வியை கொடுக்குறேன், வா நான் உனக்காக வந்து உன் குடும்ப பிரச்சனை தலையிடுறேன், இப்படி எல்லா வகையிலையும் அவங்க கிட்ட தலையிட்டுட்டு கடைசியில நீங்க எங்க வந்து நிக்கிறீங்கன்னா யாருக்காக ஓட்டு போடணும். இன்னைக்கு பல என்ஜிஓக்கள் இதை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? பல திருச்சபைகள்ல நம்ம எத்தனை வீடியோக்கள் வந்திருக்கு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மோடி வரக்கூடாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, குட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, அடுத்து ஸ்டாலின் தான் வரணும். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் சொல்லிட்டு இருக்காங்க. போன திமுக ஆட்சியில என்ன சொன்னாங்க? இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னாங்க. இன்னைக்கு இப்ப திரும்ப இந்த ஆட்சியில வந்து என்ன சொல்றாங்க? பாருங்க நாங்கெல்லாம் மனசு வச்சுதான் இவர ஜோசப் விஜய் அவர்களை வந்து ஆட்சி கொண்டு வந்தோன்றாங்க. அப்போ இங்க ஆட்சி நடத்துறது யாரு அப்படிங்கறத சாமானிய மக்கள் தன்னோட அறிவை கொண்டு அவங்க யூஸ் பண்ணி இது பண்ணணும். அவனோட இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு அவனை மூலச்செலவை பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க இது பண்றீங்க அப்படின்னா, அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் யாரு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகள் என்ன அப்படிங்கறத இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும். எக்காலத்திலும் இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானது கிடையாது. அப்ப சாமானிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை பயமுறுத்துறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதே ரூல்ஸ் தான் இந்து என்ஜிஓஸ்க்கும் உண்டு. இன்னைக்கு RSS கீழே நூற்றுக்கணக்கான என்ஜிஓக்கள் இருக்கு. அப்ப RSS இந்த ஆக்ட் பொருந்தாதா? RSS கீழே இயங்குற என்ஜிஓக்களுக்கு இந்த HCR ஆக்ட் பொருந்தாதா? பொருந்தும். ஏன் அப்ப அவங்க அமைதியா இருக்காங்க? ஏன் இந்த என்ஜிஓஸ் எல்லாம் சும்மா இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு தானே கணக்கு கொடுக்கணும். அவங்க சரியா கணக்கு கொடுக்கலனால அவங்கள சொத்துக்களையும் தானே பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஏன் அப்ப அவங்களும் அமைதியா இருக்காங்க? ஏன் இவங்க மட்டும் இது பண்றாங்கன்னா, யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கோ அவங்கதான் இந்த மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இதுல நிறைய பொய்யும் இருக்கு. என்ஜிஓக்கள் மூலமாக சாமானிய மக்களையுமே பயமுடுத்துற வேலையை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று என்ன சொல்றாரு அப்பட்டமா MP வில்சன்னா, தேவாலயங்கள்லாம் புடுங்கிடுவாங்க, தேவாலயங்கள்ல போய் மக்கள் வழிபட முடியாத நிலைமைக்கு போயிடும், மசூதிகள் எல்லாம் புடுங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட பொய் பாருங்க, எப்படி பொய் சொல்றாங்கன்றத பாருங்க. சரி, நீங்க ஒரு தேவாலயத்தை நடத்துறீங்க, ஒரு என்ஜிஓவா, நீங்க சரியா கணக்கு காட்டல, இல்ல கணக்கு வழக்கல ஏதோ தில்லுமுள்ள பண்ணி நீங்க ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க, அதை வந்து கையகப்படுத்திட்டாங்கன்னா தேவாலயத்தை என்னங்க செய்வாங்க? கடவுள் அந்த மதத்தை சேர்ந்தவங்க வழிபடுற தேவாலயமா அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால பிரச்சனை அந்த என்ஜிஓ நடத்துறவனுக்கு தானே ஒழிச்சு அந்த சாமானிய மக்களுக்கு இல்ல. இவங்களோட பிரச்சனைய மக்களோட பிரச்சனை போல கொண்டு வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணணும். வழக்கம் போல திமுகவுக்கு மத்திய அரசு எதை செஞ்சாலும் ஐயோ இவங்க பண்றது தப்புன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பதட்டத்தை இங்க உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுதான் திமுகவோட சதியா இருக்கு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வர ஜூலை 3 அன்னைக்கு நாங்க வந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லாரும் வந்து நாங்க வந்து பிரார்த்தனை நாள்னு அறிவிக்க போறோம். அடுத்து வந்து அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்க போறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போறாங்க. அது எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, தேவாலயங்களுக்கு ஆபத்து, மசூதிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, இந்த HCR ஆக்ட்னா என்னன்னு டீப்பா தெரியாத மக்களை ஏமாத்துற வேலைய தெளிவா இந்த திமுகவும் இவர்கள் கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்தவர்களும் என்ஜிஓக்களை நடத்தி பொய்யா கணக்கு காமிச்சு ஏமாத்துறவங்களும் இதை செய்யறாங்க. பொதுமக்கள் விழிப்போட இருந்துக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் இந்த ஆக்ட்ல இது இந்து என்ஜிஓக்களுக்கு ஒரு ரூல், இஸ்லாமிய என்ஜிஓக்களுக்கு ஒரு ரூல்ஸ், கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு ஒரு ரூல்ஸ் எங்கேயுமே குறிப்பிடப்படல. இந்தியால இருக்கிற அனைத்து என்ஜிஓக்களுக்கும் தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானதுங்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய வந்து ஒரு ராங் ப்ரோபகண்டா. அது மட்டுமல்ல, 2020 நோயல் ஹார்பர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தொடக்குறாரு. இந்த மாதிரி என்ஜிஓக்கள்ல ஃபாரின் ஃபண்ட் வர்றதை வந்து எங்களை இது பண்றாங்கன்னு. அப்ப உச்சநீதிமன்றம் தெளிவுபட சொல்லுது, வெளிநாட்டுல இருந்து நிதி பெறது அப்படிங்கிறது உங்களோட அடிப்படை உரிமையில வராது. இங்க எதையும் விட முக்கியமானது இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவோட பாதுகாப்பு, தேச நலன். அதற்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தா நீங்க அதுக்குள்ள இதாகிதான் வரணும், அந்த ரெகுலேஷனுக்கு நீங்க கரெக்டா அடாப்ட் ஆகிதான் வரணும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் மறைச்சு எதற்காக இப்படி வந்து பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அப்படிங்கறத சாமானிய மக்கள் உணர்ந்துக்கணும். இதனால சாமானிய மக்களுக்கு, சாமானிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் பிரச்சனை எல்லாமே
அரசியல்வாதிகளுக்கும் என்ஜிஓக்களை வியாபாரமாக நடத்தும் சில கணக்கு காட்டாம ஃபேக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க நல்லபடியா என்ஜிஓ நடத்துறவங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் இதற்கு பயப்பட வேண்டாம். மத்திய அரசு எதை செய்தாலும் இந்தியர்களோட நலனுக்கும் இந்திய தேசத்தோட பாதுகாப்புக்கும் இந்திய மக்கள் இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வரைக்கும் பாதுகாப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வாங்க. அதனால இந்த HCR ஆக்ட்ல சாமானிய கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இது பத்தி உங்களுக்கும் இன்னும் தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ல குறிப்பிடுங்க. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்க இன்னொரு வீடியோவா போடுறோம். நன்றி, வணக்கம்.